வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிச்சன் லவர்ஸ். பரோட்டானா எல்லாருக்குமே பிடிக்கும், அதுவும் கொத்து பரோட்டானா கேட்கவா வேணும். இன்னைக்கு நம்ம கிச்சனில் ரோட்டு கடை டேஸ்ட்டில் கொத்து பரோட்டா எப்படி வீட்டிலே செய்கிறது தாங்க பார்க்க போகிறோம். முட்டை கொத்து பரோட்டா ஈஸியாக எப்படி செய்யுதுன்னு வாங்க இப்போ ப்ரிப்பரேஷனை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஒரு தோசைக்கல்ல அடுப்பில் வச்சு நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். ஹீட் ஆகவும் 2 ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்து சூடு பண்ணிக்குவோம். ஆயில் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இதில் 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இப்போ சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும், அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். வெங்காயம் இப்போ பாதி வதங்கிருச்சு. இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்குவோம். இந்த வெங்காயம் கருவேப்பிலையோட தேவையான அளவு உப்பு, 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் பெப்பர் பவுடர் சேர்த்துட்டு கூடவே ஒரு தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன். அது இந்த மாதிரி நல்லா பிழிஞ்சு விட்டுக்கலாம். இந்த மாதிரி பிழிஞ்சு சேர்க்கறதால தக்காளியில் இருக்கிற சாறு நல்லா வெளியே வரும், மசாலாவும் அடிப்பிடிக்காமல் இருக்கும். ரெண்டு பரோட்டா எடுத்து வச்சிருக்கேன். இது கடையில் வாங்கினது தான். இப்போ இதை சின்ன சின்னதாக பிச்சுக்குவோம். இந்த வெங்காயம் தக்காளி கூட 2 முட்டையை உடைச்சி ஊற்றி சேர்த்துக்கலாம். ரெண்டு பரோட்டாக்கு 2 முட்டை கரெக்டாக இருக்கும். நீங்கள் வேணும்னா எக்ஸ்ட்ரா ஒரு முட்டை கூட சேர்த்துக்கலாம். ஊற்றிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம். முட்டை பொரிஞ்சு வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். முட்டை நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இதில் நம்ம பிச்சு வச்ச பரோட்டாவை சேர்த்துக்கலாம். பரோட்டாவை இந்த மாதிரி சின்ன சின்னதாக பிச்சு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம். இது மேலே சால்னாவை ஊற்றிக்குவோம். இது கடையில் கொடுத்த சால்னா தான். சால்னா அதிகமாக சேர்க்க வேண்டாம், ஒரு 2 கரண்டி அளவு சேர்த்தீங்கன்னா போதும். சால்னாவோட பரோட்டா நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி கிண்டி விட்டுட்டு கரண்டியால் இந்த மாதிரி தட்டி பரோட்டாவை கரண்டியாலே சின்ன சின்னதாக வெட்டி விட்டுடுவோம். இந்த கரண்டிக்கு பதிலாக நீங்கள் டம்ளர் கூட யூஸ் பண்ணலாம். அப்படி டம்ளர் யூஸ் பண்ணிங்கன்னா விளிம்பு நல்லா ஷார்ப்பாக இருக்கிற மாதிரி டம்ளராக யூஸ் பண்ணுங்கள். கண்டினியூவாக ஒரு 2 நிமிஷத்துக்கு கரண்டியால் தட்டி பரோட்டாவும் முட்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம். பாருங்கள், சால்னாலாம் நல்லா வற்றி ஹோட்டல் டேஸ்ட்டில் சூப்பரான முட்டை கொத்து பரோட்டா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை இன்னொரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான கொத்து பரோட்டா ரெடி. இதை சூடாக சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இதை கடைகளில் வாங்கினா 80 ரூபாய் 90 ரூபாய் ஆகும். 2 பரோட்டாவும் 2 முட்டை இருந்தால் அதே டேஸ்ட்டில் கம்மியான செலவில் நம்ம வீட்டிலே ரெடி பண்ணிடலாம். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னும் நம்ம கிச்சன் லவர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானே ஆளில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் வர சூப்பரான வீடியோஸ்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். இன்னும் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.